Hi friends, welcome back to my channel Mani's Time. Friends, வெயிட் லாஸில் டே 53 தான் பார்க்க போகிறோம். திங்கட்கிழமைக்கு எடுத்த வீடியோ. காலையில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் போட்டு ஜூஸ் அரைச்சிட்டு சுடுதண்ணியில் கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை தான் குடிக்கணும். எக்ஸசைஸ் காலையிலே செஞ்சிட்டேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எதையோ சாதித்த மாதிரி இருந்தது. இதை தொடர்ந்து விடாமல் பண்ண போகிறோம். முழுசாக ஒயிட் சர்க்கரையை எடுக்கிறது இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட போட்டுக்கிறது இல்லை, யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி தீர்க்கமாக இருக்கேன். இது 10 நாளைக்கு சேர்த்துக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். 10ஆவது நாளுக்கு அப்புறம் அது எப்படி போகுமோ அது அப்படி போயிட்டு போகுது. எக்ஸசைஸ் நல்லா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஜூஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 10-11 மணியை போல் வாழைப்பழம் ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். செவ்வாழைப்பழம். வாழைப்பழம் சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. இடையில தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். இந்த வெயிலுக்கு சும்மாவே தண்ணி தான் குடிக்க தோணுது. சாப்பாடை விட தண்ணி தான் அதிகம் குடிக்கணும் போல் தோணுது. ஆனால் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பாத்ரூம் போயிட்டோம்னா திரும்பவும் பசி ஆயிடுது. என்ன பண்ணுறது, நம்ம வயிறு அந்த மாதிரி. வாழைப்பழம் சாப்பிட்டேன் பாருங்கள், பசி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சமாக வேர்க்கடலை இருந்தது, அதை உளிச்சி சாப்பிட்டேன். பச்சை வேர்க்கடலை தான், வேக வைக்கலை. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நான் 10 நாளில் 3 கிலோ குறைச்சிருப்பேன். நித்திஷ் ஃபேமிலி வச்சு கங்காக்கா வச்ச சேலஞ்சில் அந்த தைரியத்தில் தான் இப்போ 10 நாளைக்கு ஒயிட் சுகர் எடுக்க வேணாம், எக்ஸசைஸ் செய்யலாம், அதுக்கப்புறம் வாக்கிங் போகலாம், சுகர் எடுக்க தேவையில்ல, ஹெல்த்தியாக சாப்பிட்டு எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பார்ப்போம், 3 கிலோ குறையாட்டி ஒரு 2 கிலோ குறையாது, அந்த நினப்பில் தான் இருக்கேன். வேர்க்கடலை சாப்பிட்டு லஞ்சு பார்த்திங்கன்னா செமையாக வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம அரிசி சாப்பாடு, தண்டுக்கீரை பொரியல், சுரக்காய் கூட்டு, இதையெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், கெயின் பண்ணுறேன், இந்த மாதிரி தான் போகுது. லாஸ் பண்ண மேனிக்கு போக மாட்டேங்குது. பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் லாஸில் நான் ஒரு பெரிய ஆளெலாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்புக்கு ஒத்து போகுதான்னு பாருங்கள், இல்லாட்டி வேண்டாம். என்னோடய உடம்புக்கு நான் இருக்கிற டயட்டு போதுமானதாக இருக்குது. அவங்கனால தான் இவங்கனால தான் அடுத்தவங்க மேலே அதுக்கப்புறம் குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் உங்களுக்கு ஒத்து போனால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. லஞ்சு சூடாக இருக்குது, ஆற வச்சு தான் சாப்பிட்ணும். நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் சுத்தமாகவே ஃபுல்லாக லூஸாக இருக்குது. இதை பிரிச்சுட்டு இந்த பேடை எடுத்து விட்டுட்டு நல்லா தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். 2 நேரம் ஒரு அளவாக மீடியமாக சாப்பிட்டு ஒரு நேரம் ஃபில்லிங்காக சாப்பிட்டு பாருங்கள். தன்னால் வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் டயர்ட் ஆயிடாதீங்க, அதுதான் முக்கியம். ஹெல்தியானதை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன்னு எடுத்துக்க வேணாம், உங்களுக்கு ஒத்து போனால் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் ஒயிட் கலர், அதாவது சாண்டல் கலர் அளவு இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு தைக்கணும். தைச்சி கொடுத்தே அவங்க ஃபிட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் கிளம்பியாச்சு. வாக்கிங் பார்த்திங்கன்னா 10,000 ஸ்டெப்பு நடந்துட்டேன். 10,000 ஸ்டெப்பு நடக்கிறேன். எக்ஸசைஸும் செய்கிறதுனால உடம்பு ஒரே வலியாக இருக்குது. எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா கடைசியாக கூல்டவுனு பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு உடம்பு வலி இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சிங்கன்னா வலிக்க தான் செய்யும். தொடர்ந்து செஞ்சால் தான் அந்த மசில்ஸ் டைட் ஆகும். அப்போ தான் உடம்பு வலி இருக்காது. உடம்பு வலிக்கும்போது தான் நீங்கள் இன்னும் எக்ஸசைஸ் செய்யணும். அப்போனா தான் நம்மளோட கொழுப்பு கரையும். டயர்டாக இருக்கிறதுனால ரொம்ப நல்ல தூக்கம் வருது. நல்லா தூங்குறதுனால சீக்கிரமே காலையில் எந்திரிச்சிட்றதுனால காலையில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய முடியுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மடக்கி நடந்துகிட்ருக்கேன். ஒரு 5000 ஸ்டெப்பு தான் இங்கே போர்ட்டிக்கோல நடக்கிறேன். முதல்லையே 5000 ஸ்டெப்பு கீழே நடந்து முடித்தாச்சு. அதை வீடியோ எடுக்கலை.
அதுக்கப்புறம் டின்னர் பார்த்திங்கன்னா அதே சாமை அரிசி சாப்பாடு, கொஞ்சமாக தண்டுக்கீரை பொரியல், சுரக்காய் கூட்டு. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன், அதனால் அதையே சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டேன். இதுதான் என்னோடய டின்னர். இப்படி தான் போகுது என்னோடய 53 டே டயட், எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாம். நாளைக்கு ஒரு வெயிட் லாஸ் வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் இந்த மாதிரி மொக்கையாக தான் போகுது. வெயிட் லாஸ் ஆன வீடியோ ஷேர் பண்ணால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியே லாஸ் பண்ணி கெயின் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கும் கூட. ஏதோ 1-2 நேரம் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்ட்டு மனசை தேற்றிட்டு போயிட வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வெயில் காலம் அதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். நிறைய நீர் ஆதாரம் எடுத்துக்கோங்க. தண்ணி, பழம் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், வெயிலிருந்து தப்பிச்சிடலாம். இன்னும் கத்திரி வெயில் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுதான் என்னோடய வாக்கிங் ஸ்டெப்பு. 10,422. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.